நீங்கள் துபாயில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அல்லது வந்து துபாய்க்கு வாரத்துக்கு எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மிக முக்கியமான தகவல் தான் இது. இதில் என்னென்னு சொன்னால் தற்பொழுது துபாய்க்குள்ளே நீங்கள் வாரத்துக்கு எதிர்பார்த்திருக்கிற நபர்களாக இருக்க இலங்கையில் இருந்து வருவீங்களா இருந்தால் உங்களுக்கு இலங்கையில் வந்து போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் துபாய்க்குள்ளே விசிட் வீசாவில் வந்து வேறொரு வீசாக உங்களுடைய வீசாவை மாற்றிக்கொள்ளுகிற சந்தர்ப்பத்தில், உதாரணமாக விசிட் வீசாவில் நீங்கள் வந்து அதை வந்து ஒர்க் வீசாவாக மாற்றுறீங்க, அல்லது விசிட் வீசாவில் நீங்கள் வந்து அதை வந்து வேறு ஏதாவது ஒரு ஜாப் சீக்கர்ஸ் வீசாவாகவோ அல்லது ரெசிடென்ஷியல் வீசாவாகவோ நீங்கள் மாற்றிக்கொள்றீங்க. இப்படி மாற்றுற சுச்சுவேஷன் இருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல வந்து போலீஸ் இலங்கையிலிருந்து எடுக்கப்பட்ட போலீஸ் ரிப்போர்ட் வந்து இங்கே சப்மிட் பண்ணணும். அது முதலாவது விடயம். இல்லை நீங்கள் துபாய்க்குள்ளே தான் இருக்கிறீங்க, உங்களோட வீசாவை ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க, அல்லது ஒரு கம்பெனியில் இருந்து கொண்டு உங்களோட வீசாவை வந்து ஒர்க் ரிசைன் பண்ணிவிட்டு விசிட் வீசாவாக மாற்ற போகிறீங்க என்று சொன்னாலும் உங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து மெண்டட்டரின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுற ஒரு விடயம் தான் என்னென்னு சொன்னால் மிக முக்கியமாக நீங்கள் துபாய்க்குள்ளே இருப்பீங்களான்னா உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட், அதாவது துபாயில் ரெசிடென்ஷியல் வீசா வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்களாகவே வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் தான், உங்களுக்கான துபாயின் போலீஸ் ஆப் இருக்கும். துபாயோ அல்லது யூஏன்னு சொன்னால் யூஏயின் போலீஸ் ஆப், துபாயின் போலீஸ் ஆப்பில் போய் உங்களுக்கான டாக்குமெண்டேஷன் செக்ஷன் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் போலீஸ் போலீஸ் ரிப்போர்ட்டுக்கான இன்கொயரிஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே அதில் இருக்கிற பேசிக் தகவல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட் நீங்கள் பே பண்ணணும். 150 dirhams கிட்ட அதை பே பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட் வந்து நார்மலாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாத ரெண்டாவது இன்னொரு சுச்சுவேஷன் தான் என்னென்னு சொன்னால், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், துபாயில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயும் அங்கே நீங்கள் உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட்டுக்கான பேமெண்ட்ஸை செஞ்சு போலீஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு தான் உங்களோட வீசாவை சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். இது நீங்கள் துபாய்க்குள்ளே இருந்து உங்களோட வீசாவை மாற்றிக்கொள்கிறீங்க, வேறு ஓனர்ஷிப்பில், அதாவது இப்போ ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றிக்கொள்கிறீங்கன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறிக்க இந்த வழிமுறையை தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இது தவிர நீங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து துபாய்க்குள்ளே வாரீங்க, துபாயில் வந்து உங்களுக்கான போலீஸ் வீசாவை மாற்றி அமைக்க போகிறீங்கன்னு சொன்னால், விசிட்டில் வந்து ஒர்க் வீசாவாகவோ அல்லது நீங்கள் ஒரு விசிட் வீசாவில் வந்து ரெசிடென்ஷியல் வீசாவை மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸ்ரீலங்காவில் தான் நீங்கள் எடுக்கணும், இங்கே துபாயில் எடுக்க இயலாது. அப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து வரும்போது ஸ்ரீலங்கா போலீஸ் சர்வீஸ்ன்ற வெப்சைட், ஆன்லைன் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் இதை எடுக்கணும். நாங்கள் நார்மலாக இப்போ உள்ளூரில் எடுக்கிற போலீஸ் ரிப்போர்ட் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த எழுதி நாங்கள் வாங்குகிற போலீஸ் ரிப்போர்ட் மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது. அப்போ இங்கே இருக்கிற போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போலீஸுன்ற உத்தியோக வெப்சைட்டில் போகணும். போய் நீங்கள் ஸ்ரீலங்கன் போலீஸுன்ற உத்தியோக வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே இன்கொயரிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்னு செக்ஷனில் வந்து போலீஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்களுக்கான டேட்டாஸ் எல்லாம், அது பேசிக் டேட்டா தான் இருக்கும் போது உங்களோட பேர், நேம், உங்களோட ஊர் அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட என்ஐசி டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் நம்பர்ஸ், வாட் இஸ் த பர்பஸ், நீங்கள் என்ன பர்பஸுக்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்றதும் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த ரிப்போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து வித்தின் 3 to 5 ஒர்க்கிங் டேஸுக்கு உங்களுக்கான போலீஸ் ரிப்போர்ட் உங்களோட ஒஃபிஷியல் இமெயில் அட்ரஸுக்கு வரும். இந்த ஒஃபிஷியல் இமெயில் அட்ரஸுக்கு வர போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பிஎஃப்சின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஃபாரினுக்கான டாக்குமெண்ட்லாம் அட்டஸ்டேஷன் பண்ணி கொடுக்குற அட்டஸ்டேஷன் கம்பெனி இப்போ ஏஜென்ட்ஸ் மூலம் தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏஜென்ட்ஸுக்கு போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அட்டஸ்டேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 300 dirhams, அதாவது 300 dirhams எங்களோட காசில் மோபி இப்போ இருக்கிற முதல்ல 27,000-30,000 dirham கிட்ட கட்டணும். 27,000 dirham கிட்ட நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம்னா 27,000 dirham நீங்கள் பே பண்ணி உங்களுக்கான அந்த போலீஸ் ரிப்போர்ட்ஸை வந்து அட்டஸ்டேஷன் பண்ணிக்கொள்ளணும். இதில் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியின் அட்டஸ்டேஷன் ப்ளஸ் துபாய் எம்பசியின் அட்டஸ்டேஷன், அதே மாதிரி சேம் வந்து மோஃபா அட்டஸ்டேஷன் சொல்லப்போம், துபாய்க்கு உள்ளே நடக்கிற அட்டஸ்டேஷனையும் அங்கேயே செஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் துபாய்க்கு வாரீங்க, விசிட் வீசாவில் வார ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் வீசாலையோ அல்லது ஜாப் சீக்கர் வீசாவில் வந்துட்டு ஒர்க்கை மாற்றுற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படியான போலீஸ் ரிப்போர்ட்ஸை வந்து எடுத்துக்கொண்டு வரணும், மேண்டட்டரி. இந்த போலீஸ் ரிப்போர்ட்ன்றது துபாயில் ஒர்க் கொண்ட மாற்றுற ஆட்களுக்கு கடந்த
ஏப்ரல் மாத கடைசியில் மார்ச் மாதம் நடுப்பகுதி ஏப்ரல் மாதத்தில் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது, புதிய இந்த ஜாப் போலீஸ் ரிப்போர்ட்ஸ் இங்கே வீசா மாத்திரத்துக்குன்னு சொல்லி. ஸோ இதன் பேசிக்கான தகவல், இதற்கான மேலதிகமான பல்வேறுபட்ட தகவல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் மெசேஜை அடிப்படையாக கொண்டு நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறது இருக்கிறேன். இன்னும் பல்வேறுபட்ட புதிய வீடியோக்கள் போடலாம். ஸோ அதற்கான இன்னும் மேலதிகமான அடிஷ்னல் வீடியோஸ் வேணும்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.